நாம் இன்னைக்கு வாசிப்பு புத்தகத்தில் த கலர்ஃபுல் ஃபெதர் வண்ணமயமான இறகு வண்ணமயமான ஃபெதர் இறகு என்ற புத்தகத்தில் உள்ள ஹார்ட் வேர்ட்ஸ் நியூ வேர்ட்ஸ் மற்றும் அதனை எவ்வாறு ரீட் பண்ணுவது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். வாங்க நம்ம go to the story. Mari, a 6th standard boy, lived in a village. மாரி என்ற ஒரு சிறுவன் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான். அவன் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான். There was a banyan tree in his village. அவனுடைய கிராமத்தில் ஒரு ஆலமரம் ஒன்று இருந்தது. A crow lived on it. ஒரு காகம் ஒன்று அதில் வசித்து வந்தது. banyan tree ஆலமரம், village கிராமம், crow காகம். I don't have colorful wings like a parrot. எங்கிட்ட மட்டும் கிளியை போல அழகான இறகுகள் இல்லை. What should I do get colors? The crow cried. நான் எப்படி அந்த மாதிரி அழகான வண்ணத்தை பெறுவது என்று காகம் அழுதது. கலர்ஃபுல் வண்ணமயமான விங்ஸ் இறகுகள், பேரட் கிளி, cried அழுதது, விங்ஸ் இறகுகள். It saw the red soil. அது செம்மண்ணை பார்த்தது. It jumped in and rolled over it. அது அதில் குதித்து அப்படியே உருளுது. But the red color did not stick. ஆனால் அந்த சிவப்பு வண்ணமானது ஒட்டவில்லை. It shook off its body and got up. தன்னுடைய உடலை என்ன செஞ்சது? ஒரு குலுக்கிட்டு அப்படியே எந்திரிக்குது. It saw the red soil. சிவப்பு செம்மண்ணை பார்த்தது. It jumped in and rolled over it. அதில் குதித்தது, அப்படியே உருளுது. But the red color did not stick. ஆனால் அந்த சிவப்பு வண்ணம் ஒட்டவில்லை. It shook off its body and got up. தன் உடலை குலுக்கி கொண்டு எழுந்தது. இதில் இருக்கக்கூடிய நியூ வேர்ட்ஸ் ஜம்ப்டு குதித்தது, ரோல்டு ஓவர் உருளுது உருளுதல், ரெட் கலர் சிவப்பு கலர், ரெட் சாயில் செம்மண், டிட் நாட் ஸ்டிக் ஒட்டவில்லை, ஷூக் ஆஃப் உதறுதல் உடலை அப்படியே குலுக்குதல். It wanted to apply white lime on its body. அது நம்ம வெள்ளை சுண்ணாம்பை பூசிக்கலாம்னு நினைக்குது. As soon as it touched the hot lime, உடனே அது அந்த சுண்ணாம்பை தொடுது, அப்படியே சூடாக இருக்குது. It got burned and fell. அப்படியே அது என்ன செஞ்சது? அப்படியே அந்த இறகு வெந்து போச்சு, அப்படியே கீழே சுருண்டு விழுந்தது. அப்போ ஹாட் லைம் சூடான சுண்ணாம்பு, போன் எரிந்தது, வெந்தது, அதாவது ரொம்ப சூடாகி அப்படி அந்த வெந்துருச்சு அந்த இறகு. டச்சுடு பூசியது, ஒயிட் லைம் வெள்ளை சுண்ணாம்பு, சுண்ணாம்பு நம்ம ஒயிட் லைம்னாவே நமக்கு சுண்ணாம்பு அப்படின்னு தெரியும். It saw leftover turmeric on the pond's steps. குளத்தின் படிகளில் மீதமிருந்த மஞ்சளை சென்று என்ன செய்து பார்க்குது. It dropped its feathers on the steps. அப்படியே ஓடி போய் இங்கே தான் வெந்து போச்சுல, ஓடி போய் அந்த இறகை வச்சு என்ன செய்யுது? அப்படியே தேய்க்குது. The feathers fell off. அப்படியே இறகுலாம் உதிருது. And it's collapsed. அப்படியே அது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மயக்க மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கொலாப்ஸ், அப்படியே மயங்கிடுச்சு. ஏன்னா அப்படியே வெந்து போச்சு, அப்படியே சுடுது, அப்படியே மஞ்சள் அப்படியே தேய்க்குது. அப்படியே அதால் ஒன்றும் முடியல இந்த காகத்தால், அப்படியே விழுது.
இங்கே லெஃப்ட் ஓவர் மீதம் இருந்த டர்மரிக் மஞ்சத்தூள், பான்ஸ் ஸ்டெப்ஸ் குளத்தின் படிகள், ஃபெதர்ஸ் இறகுகள், கொலாப்ஸ்டு மயங்குதல், ரப்டு தேய்த்தல். சீயிங் த பிரைட் கிரீன் ஆல்கே, திடீர்னு பார்த்தா அதுக்கு பிரகாசமான பச்சை கலர் பாசியை பார்க்குது. இட் ஜம்ப்ட் இன் டு த வாட்டர், உடனே அப்படியே தண்ணியில் குதிச்சிருச்சு. த ஆல்கே ஸ்டக் டு த பாடி, அப்படியே அந்த பாசியெல்லாம் அந்த காகத்தோட இறகுல அப்படியே ஒட்டிடுச்சு. இட் வாக்ட் அவே ப்ரவுட்லி, இப்போ அப்படியே பச்சை கலராக மாறிடுச்சு. அப்படியே ரொம்ப பெருமிதத்தோடு அப்படியே பெருமையாக அப்படியே நடந்து போகுது. யாரு? காகம். பிரைட் கிரீன் ஆல்கே, பிரகாசமான பச்சை நிற பாசி. ஜம்ப்டு குதித்தது, ஸ்டக் ஒட்டி கொண்டது, வாக்டு நடந்தது, ப்ரவுட்லி பெருமிதத்தோடு அப்படியே நடக்குது. ஐ ஹாவ் டோன் இன்டு எ பேரட், நான் எப்படி மாறிட்டேன்? அழகான பேரட் மாதிரி மாறிட்டேன், கிளி மாதிரி மாறிட்டேன். இட் ஃப்ளூ ஹாப்பிலி சிங்கிங், அப்படியே பாடிக்கிட்டே பறந்து போகுது. as it kept flying, பறந்துட்டே இருக்கு. the algae fell off, என்ன ஆயிடுச்சு? அந்த பாசிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிச்சது. it sadly sat on the wall of a well, அப்படியே சோகமாக போய் அந்த கிணட்டு சோற்று மேலே போய் உக்காந்துக்குச்சு. வால் ஆஃப் எ வெல் அப்படின்னா கிணற்றின் சுவர். பேரட் கிளி. ஃப்ளூ ஹாப்பிலி, சந்தோஷமாக பறக்குது. ஹாப்பிலி சிங்கிங், மகிழ்ச்சியாக பாடிட்டு போகுது. கெப்ட் ஃப்ளையிங், பறந்துக்கிட்டே போகுது. ஃபெல் ஆஃப், அப்படியே கீழே விழுந்துருச்சு. ஷேர்லி சிட்டுனா சோகமாக அமர்ந்திருக்குது. there it found some blue dye, இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு நீல நிற சாயத்தை பார்க்குது. then it got a new idea, அதுக்கு உடனே புதுசாக ஒரு யோசனை தோணுது. it dipped into the dye, உடனே குதிச்சிருச்சு, மூழ்கிச்சு. it came out with beautiful blue color. ஆஹா, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பரான ப்ளூ கலராக மாறிடுச்சு. நியூ ஐடியா, புதிய யோசனை. ப்ளூ டை, நீலச்சாயம். டிப்டு, முங்கிச்சு, நல்லா மூழ்கிது. முங்கிதுன்னு சொல்லலாம், நல்லா முங்கி எழுது. பியூட்டிஃபுல் ப்ளூ கலர், அழகான நீல நிற வண்ணம். பாருங்க, இது சூப்பராக இருக்குது. I got my color, it slept peacefully, எனக்கு உண்டான நிறத்தை நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குது. then it rained, அப்போ பார்த்தா மழை அப்படியே கொட்டுது. and the blue color faded, நீலசாயம் மங்கி போய் ஃபுல்லாக போயிடுச்சு. it cried, அப்படியே அழுவுது. I got my color, it slept peacefully, then it rained and the blue color faded, it cried அழுதுதல், faded மங்கி போச்சு, peacefully அப்படியே நிம்மதியாக, slept peacefully நிம்மதியாக தூங்குது. rained மழை வந்தது. crying it fainted into Mary's hands, அப்படியே அழுதுகிட்டே மாரியோட கைகளை வந்து அப்படியே மயங்கி விழுந்துருச்சு. மாரி kissed it and spoke with care, அப்படியே மாரி முத்தமிட்டு ரொம்ப அக்கறையாக அது கூட பேசுகிறான். crying it fainted into Mary's hands, Mary kissed it and spoke with care. fainted மயங்கி விழுதல், crying அழுவுது. Mary's hand மாரியின் கைகள். ஸ்போக் வித் கேர் அக்கறையுடன் பேசுதல். கிஸ்ட் முத்தமிடுதல். அப்போ மாறி என்ன பண்ணா? முத்தமிட்டு அது பண்ணுறான். அப்போ இது ஒரு சின்ன ஸ்டோரி. இதில் வந்து நம்ம நிறைய வொக்காபுலரிஸ் கற்றுக்குறோம். இப்போ நான் சின்ன சின்னதாக ஹார்ட்வேர்ஸ் சொல்லிட்டு வந்தோம்ல, வொக்காபுலரிஸ் ப்ளஸ் அதனுடைய மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.